மண்டே மார்னிங் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவும் செய்கிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது லஞ்சுக்கு வைக்கிற குழம்பு வச்சுட்டு மார்னிங் இட்லி இல்லைனா தோசை மாதிரி பண்ணிவிடுவேன். இல்லைனா ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு சட்னி மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டை. ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு எதுவுமே செஞ்சது கிடையாது. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வித் டிஃபன் சாம்பார் அண்ட் தென் மெதுவடை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்துச்சு அண்ட் கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா லன்ச் வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எப்போதுமே யூஸ்வலாக டீ போடுறத விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அண்ட் தென் வந்து நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். எப்போதுமே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிப்போம்ல, ஸோ மாவு வந்து பொங்காது. இன்றைக்கி வந்து லீவுனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். மாவு வந்து எல்லாம் பொங்கி ஒன்றுக்கு டபுள் வேலையாக ஆகிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம்.